சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடு என்னென்னா, விஜயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வரக்கூடாதுன்னு தான் பார்த்தா, ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே கேட்டதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே மறக்கலை. ஆனால் வந்து மீனா வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீனா இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அதை கேட்டு வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு ஒன்றையுமே வந்து மீனை எமோஷ்னல் ஆகி கேட்குறாங்க. அம்மாவும் தங்கச்சியும் வரலாம்ல, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து விஜயா இருந்துட்டு அவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல முடியும். அண்ணாமலை வந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும்ல, அவங்க அப்பா அம்மா பொண்ணோட சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்து வரட்டும், வந்து பார்த்தா பரவாயில்ல, வாசலோடு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து மீனை எமோஷ்னலாகி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து பேசுகிறாங்க. இப்படி இப்போ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன முடியும். விஜயா வந்து வந்தால் பரவாயில்லையா, வந்து என்ன பண்ணுவாங்க, காதில் கழுத்தில் இருக்கிற கம்மலெல்லாம் கழட்டிட்டு என்னை தள்ளி விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச முடியும். மீனா வந்து ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருமே வந்து மீனாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால தான் வேண்டாம், அவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, சொந்தக்காரங்க எல்லாமே வந்து வரணும், நம்மளுக்கு 4 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து விஜயா வந்து அதெல்லாம் வேண்டாம், அவங்கெல்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அண்ணாமலை வந்து சரி மறுபடியும் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து விஜயா வந்து சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயா அண்ணாமலைக்கிட்ட, நான் இல்லாதப்போ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்களா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்னை டைவர்ஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்து முத்தை பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து முத்தோட பிளான் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருது அண்ணாமலைக்கு. விஜயா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க. கேட்டபடி ஆமாம், நீ வந்து போயிட்டா இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வந்து இப்போ பண்ணுறீங்களா அப்படின்னெல்லாம் வந்து அவங்க பசங்கள்லாம் மனோஜ் வந்து கேட்க முடியும். என்னங்கிறாங்கன்னா, உடனே வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னொன்னே எல்லாருமே வந்து சரின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து முத்து வந்து சொல்கிறாங்க, கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். எல்லாருமே வந்து ரோகிணி எல்லாருமே வந்து முறைக்கிறாங்க. மீனாவும் முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. மனோஜ் இங்கெல்லாம் சிரித்த முடி எல்லாருமே வந்து மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அப்புறம் மாற்றி அப்படியே சந்தோஷமான ஆயுள் தண்டனை அப்படின்னு பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துட்டு என்னங்கிறாங்கன்னா, அது ஒவ்வொரு ஒய்ஃபை பொறுத்து அவங்களுக்கு அமையிற ஒய்ஃபை பொறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து டீ கேட்குறாங்க. டீ கேட்டோன்னே கொண்டு வரேங்கிறாங்க. மீனா வந்து உங்களுக்கு வேணுங்களாத்த அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சுல, கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, எப்படி வந்து இவங்க வந்தாங்க, வரமாட்டாங்களே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆண்டி எப்படி வந்திருப்பாங்கன்னு மனோஜ்கிட்ட கேட்கும்போது மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ரோகிணி நினச்சிட்டே இருக்கும்போது எப்படியாவது வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இதை வந்து பார்வதி ஆண்டிக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து யோசிச்சுட்டு சரி காலையில் போய் கேட்கலான்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் மாடியில் படுத்துட்டு வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யோசிச்சுட்டே வந்து வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்ருக்குறாங்க.